மக்களே இன்னைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா 1,00,000 பேர் இது வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இருந்த லைவ் ஸ்ட்ரீமை இப்போ வந்து 3.25 பேர் பார்க்கறதா ஒரு லைவ் அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு வந்த தகவல் அடிப்படையில் இது வரைக்கும் லைவ்ல வந்து அவ்வளோ மக்கள் பார்க்கவே இல்லை. அதை விட 3 மடங்கா ஒரு ஹைலைட் தூக்கி அடிச்சு பயங்கரமா பார்த்துட்டு இருக்குங்க. என்ன நடந்தது இன்னைக்கான இந்த லைவ், ஏன் இவ்வளோ பேர் வாட்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல முழுசும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரம்யா ஜோ காலில் விழுந்து கதறி கதறி எழுதுறாங்க. ரம்யா ஜோ கூட உனியோரு ஆளும் சேர்ந்து பண்றாங்க. அது என்னங்கிறத எல்லாமே நீங்க வீடியோ முழுசும் பார்த்தா மட்டுமே தெரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கான ஆஸ்கார். இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கேன். பிக் பாஸ்ல யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன லைவ்ல அப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கானா சாம்ராஜ்யம் தர்பூஸ் சாம்ராஜ்யம்னு ஒரு டாஸ்க் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுல வந்து கானாக்கும் நம்ம தர்பூசணிக்கும் இடையில நிறைய ஈகோ ஃபைட்டிங்கு, லூஸ் வேர்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லை மீறி பேசிக்கிறது, ஒருத்தர் காமெடிங்கிற பேர்ல ரொம்ப வந்து பிசிக்கலா எப்படி சொல்றது, பாடி ஷேமிங் பண்ணிக்கிறது, இந்த மொமெண்ட் எல்லாம் நடந்ததுனாலயோ என்னவோ ஒரு நாளைக்கு மேல இவங்க 2 பேர்த்தோட இந்த மன்னராஜிங்கிற அந்த டாஸ்க் வந்து சரியா போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு 2 பேர், தரமான 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அது ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு தெரியும், லைஃப் ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு மன்னர் வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம், இன்னொன்னு இளவரசியா வந்து நம்ம விஜய் பார்வதி. காம்போ எப்படி இருக்கும்? தாறு மரம் இருக்கும். உண்மையாலுமே ஒர்த்தான லைவா தான் இன்னைக்கு இருந்தது. கடந்த லைவ் எல்லாம் விட, நேற்றைய லைவ், அதுக்கு முன்னாடி எல்லாம் விட இன்னைக்கு ஏதோ பெருசா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் முதல்ல பார்த்தோம்னா விக்கல்ஸ் தலைமையிலான அந்த டீம் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஒரு பக்கம் மன்னரா இருந்த வரைக்கும் கொஞ்சம் அங்கங்க தடுமாறினாலும், பேச தடுமாறினாலும், கானா வினோத் வந்து முழுக்க முழுக்க அந்த கானாவோட சாங் எழுதுறதா இருக்கட்டும், அதை வந்து பாடுற விதமா இருக்கட்டும், அப்பா கானா சூப்பரா பண்றாரு அப்படின்னு யோசிக்க வச்ச அளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பரா திறமையா பண்ணாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து அவரோட கிரியேட்டிவிட்டி தாட்ல வந்து ஒரு மன்னர் வந்து எவ்வளவு ஒரு தோரணையா உட்காந்துட்டு போறோம், அந்த மாதிரி ஒரு தோரணையா உட்காந்துக்கிட்டு அவர் பார்க்குற பார்வையா இருக்கட்டும், அவருடைய செயல்களா இருக்கட்டும், கிடைச்ச அந்த ஒவ்வொரு கேப்பையும் சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பக்காவா பயன்படுத்திக்கிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், எதையாவது ஒன்று ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை வந்து நடிக்கிறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருங்கிற மாதிரி ஒரு போர் மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து கானா டீமில் வந்து ஒரு வாடி ஒரு சாங் எழுதி கானா வினோத் வச்சு ஒரு பாட்டு பாடினா, அந்த பக்கம் வந்து அவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அமித் அவர் வந்து நம்ம பாரதியார் இருக்கிறாங்கல்ல, பாரதியார் வந்து அவருடைய மனைவி செல்லம்மா கிட்ட வந்து சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிறத வந்து ஒரு கவிதையில ஒரு சண்டை பண்ணி சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிறது ஒரு கவிதையா, அவரும் ஒரு பாடலா வந்து விக்கல்ஸ் தேவோட இந்த பிளானிங் படி நம்ம அமித் அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல பண்றாரு. அதுக்கு ஆப்போசிட்ல உடனே விஜய் பார்வதி, நீங்க மட்டும் இப்படிதான் பண்ணுவீங்களா? நாங்க என்ன பெரிய சலச்சாலைகளா? சரி, ஓகே, உங்களுடைய கலைக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம். ஆனால் எங்களுடைய திறமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பக்கம் நம்ம ஆருயிர் அரோராவையும் வியனாவையும் இறங்கி விட்டு அது 2 சரியா பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு நம்ம எப்சி அப்படியே கிளாசிக்கல் காம்போவோட ரேப்பிங் எல்லாம் போட்டுக்கிட்டு பாடி 2 பேர்த்தையும் ஆட வச்சு, ஆடலுடன் பாடலை கேட்டுங்கிற மாதிரி தான் அப்படியே 2 பேர்த்தையும் ஆட வச்சுக்கிட்டு பயங்கரமா எப்சே வந்து இந்த பக்கம் வந்து பண்றாரு. நீயா நானா நீயா நானாங்கிற போட்டி மாதிரி தான் இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இன்னைக்கு தான் அப்பாடே ஒரு டீ கொடுங்கப்பா, ஏதோ அந்த தர்பூசணியும் நம்ம கானா வினோத்தும் பண்ணுனதை விட பிக்கிள்ஸும் அந்த விஜய் பார்வதியும் ஏதோ பெருசா பண்ற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்பாடா ஏதோ பண்ணுங்கடா டேய் வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்ற மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரம்யா ஜோ அவங்க நடிப்பு அழகுங்கிற பேர்ல இந்த பக்கம் கானா டீம்ல ஃபுல்ஃபில்லா அவங்களோட ரம்யாவோட ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் ஒரு சிறப்பான நடனத்தை வந்து அங்கங்க சூப்பரா அப்படியே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா கானா டீம்ல வந்து போர்வாளை வச்சுக்கிட்டு பயங்கரமா ஒரு தளபதியை எங்கெங்க வந்து சுத்தமா ஒரு மணி நேரம் கேமரானா 1 மணி நேரம் கேமரால கேமரா ஃபோக்கஸ் வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த பக்கம் கத்தி எடுத்துட்டு போய் நிக்கிறதா இருக்கட்டும், எதிர்த்தரப்பு நாட்டினர் வந்து தப்பு பண்ணாலும் அந்த தப்பை வந்து மன்னருக்கு எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இப்ப நம்ம தர்பூஸ் எல்லாம் வந்து ஆக்டுங்கிற பேர்ல ஏதாவது ஒன்று காமெடி பண்ணா அந்த காமெடியை வந்து அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு தளபதியோட ஒரு ரோலை அவர் வந்து பக்காவா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருந்தார். பத்தாவதுக்கு நம்ம கமருதீன் என்ன கொடுக்க முடியும்? கமருதீனால காதல் மட்டும் தான் கொடுக்க முடியும். உடனே ரம்யா ஜோ வர வச்சு ஒரு காதல் காம்போ, ஏன்னா அவருடைய காதலியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ஒரு சந்தோஷப்படணும் இல்லையா,
அதுக்காக காதல் காம்போட வந்து ஒரு சினிமா டைலாக் எடுத்து அப்படியே லவ் ரொமான்ஸ் வந்து அவர் வந்து அப்படியே அது மட்டும்தான் அப்படியே சிரிக்காம ஆக்ட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச கமருதீன் மற்ற எல்லா ஆக்டுக்கும் கொஞ்சம் சிரிக்க ட்ரை பண்றாரு. சிரிப்பும் வந்துடுது அவரால், டைலாக் வேற பேச முடியல. அந்த காதல் டாபிக்னு வரும்போது வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் எல்லாம் பயங்கரமா பண்றாரு. ரம்யா ஜோ இப்படி கத்தரி கத்தரி தொடாத துடி அப்படி இப்படின்னு எல்லாம் துடிச்சுக்கிட்டு பயங்கர ஆக்டிங்கா ரம்யா பண்றதை பார்க்க முடிஞ்சுது. ரம்யா நீங்க பெருசா ஆடுவீங்கன்னு மட்டும் தான் நினைச்சிருக்கிறோம். பட் உங்களுக்குள்ளேயும் நடிப்பு திறமை இருக்குங்கிறத அந்த ஒரு மொமெண்ட்ல லைவா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த பக்கம் தர்பீஸ் நடிப்பு அரக்கன் நடிச்சு தள்ளுறது அவரோட, ஏன்னா அவர் முழுக்க முழுக்க கான்செப்ட். இந்த பக்கம் மன்னர் வந்து அவங்களுடைய நடிப்பு திறமை காட்டணும். கானா வினோத் பாட்டு திறமை காட்டணும். நடிப்பு திறமைங்கிற பேர்ல ஒரு காக்கா வீடுக்கு வந்த சீன்ல வந்து சும்மா தர்பீஸ் எல்லாம் அப்படி கவ்விக்கிட்டு எச்சிய திரிக்கிற அளவுக்கு கத்தரிக்கிட்டு அப்படி இழுன்னு இழுத்துட்டு பயங்கரமான ஆக்ட் போட்டு ஐயோ. ஒரு விதத்தில் விஜய் பார்வதி தான் இளவரசியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா வன்மத்தையும் விட்டுட்டு தனியான இப்ப விக்ரம் மேல இருக்கிற அந்த ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கிற அந்த வன்மத்தை எல்லாம், ராஜமாதா நம்ம கனி மேல இருக்கிற வன்மம், விக்கல்ஸ் மேல இருக்கிற வன்மம், எல்லா வன்மத்தையும் தூக்கி ஓரமா போட்டு குழி தோண்டி பாசி வச்சுட்டு இவங்க எதுல இறங்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா முழு ராணியா இளவரசியாவே தன்னை அர்ப்பணிச்சு முழுசா சந்திரமுகியா மாறின விஜய் பார்வதி இப்பொழுது வேற மாதிரி இளவரசியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பார்க்க முடியுது. என்ன நடந்துட்டு இருக்குது, திவ்யா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவ்யா கழகம் மூட்டி கொண்டிருக்கிறார். இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இடையில எப்படியாவது ஒரு பிரச்சனையை பயங்கரமா கொண்டுட்டு போய் அவங்க எல்லாத்தையும் ஆட்டத்தை கலைச்சு வளர்த்தி விட்டுங்கிற இந்த கழகமான வேலைகளை வந்து சூப்பர் சிறப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சபரி வந்து ஒரு சில இடங்கள்ல தன்னை கேப்டனாக காமிச்சுக்கிட்டாலையும் இன்னொரு இடங்கள்ல வந்து தன்னுடைய அந்த மன்னராட்சிக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற அந்த ஒன்று ரெண்டு இடங்கள்ல தொட்டும் தொடாமல் விட்டும் விடாமல் செய்து கொண்டிருந்த வேலைகளை பார்க்கற முடியுது. முழுசாகவே மாறிய ராஜமாதா கனி ஓட்டிங்கில் ரொம்பவே லோவில் தான் இருக்கிறாங்க. பட் ராஜமாதாவே முழு ரோலாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து லைஃப் பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்படியாவது விஜய் பார்வதி வந்து கனியவர்களுக்கு பிடிக்காது அப்படின்னாலையும் தான் நாட்டு இளவரசியை எப்படியாவது தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கோசரம் இனி ஒரு ராணிகளை எல்லாம் கிளப்பி விட்டு விஜய் பார்வதியை கிளப்பி அடுத்த அந்த என்ன சொல்றது இளவரசி எப்படியாவது கிளப்பி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு அரோராவையோ வியானாவையோ உட்கார வைக்கலாங்கிற முயற்சிகளை அங்கங்க எடுத்துட்டு இருக்கிறாங்கிறது தெரியும். இது எல்லாமே தெரியாம சேரை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன், பிக் பாஸ் சொன்னா மட்டும்தான் எந்திரிப்பேன், பிகாஸ் நீங்க எதுக்கு எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க, நம்மளுக்கான அரியணை செலவு செய்து உட்கார செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி உள்ள உட்காந்துக்கிட்டு சேரை விட்டு எந்திரிக்க மாட்டான்னு உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் ராஜமாதா வந்து அரோராவையோ வியானாவையோ அடுத்த இளவரசியா உட்கார வைக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம திவ்யா வந்து நம்ம விக்கல்ஸுக்கும் அது எதிர்நாட்டில் இருக்கிற அரோராவோ வியானாவோ யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிடறான் அடுத்த பிளான். நாளைக்கு வர்ற வீடியோக்களில் இந்த கல்யாண கான்செப்ட், அதாவது விக்கல்ஸ் விக்ரம் இந்த நாட்டு மன்னருக்கு அந்த நாட்டு இளவரசிகள் யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அடுத்த செகண்ட் இந்த கல்யாண டாபிக் பேசிட்டு இருக்கும்போது வந்து அடுத்த செகண்ட் வந்து பிக் பாஸ் விளாட் ஆயிரு. இன்னும் கல்யாணம் பண்ணி 2 நாடு ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா நாளைக்கு கண்டென்ட்டுக்கு என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து அவர் லைவ்ல வந்து சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் ஐயோ ஆமா இல்ல இன்னைக்கு 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அடுத்தடுத்த நாட்களுக்கு என்னடா பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது உடனே விக்கல்ஸ் டக்குன்னு யோசிச்சு நாளைக்கான கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாளான்னைக்கு அதை டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம், அதை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி விக்கலன் காட்டுறாரு. ஓகே, இன்னைக்கான லைவ் வந்து பயங்கரமா என்னடா பண்றது, இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்றான்னு பார்த்துக்கிட்டு இது பிக் பாஸ் நிகழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. முடியல மக்களே, அதாவது பெருசா பண்ணுவாங்கன்னு பிக் பாஸ் பாக்குற மாதிரி நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம், ஏதாவது நடக்கும் அப்படின்னு. சிரிப்புக்கு பஞ்சமல்லி, மற்ற டாஸ்க் எல்லாம் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு நாரிக்கிட்டு நலங்கிட்டு கிடந்ததை விட இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஓரளவுக்கு பக்காவா போகுது. அப்படின்னா இந்த ஃபன் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. மன்னராட்சிகள் என்ன இருந்தது முழுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க வன்மம் சண்டைகளை தவிர்த்து காமெடி, அங்கங்கே சிரிப்புகளும் கொஞ்சல்களும் ஜாலிகளும் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கான இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை மக்கள்.